Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தை வாட்டி வதைக்கிற வரதட்சணை என்ற கொடுமையை பல்வேறு கட்டங்களிலே அதனுடைய விளைவுகளை நாம் தெரிந்திருக்கிறோம். வரதட்சணை என்ற கொடுமை எப்படி இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறதோ அதே மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தை, ஏன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை ஆட்டி படைக்கிற ஒரு தீமை, இஸ்லாத்திலே கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு பாவம் வட்டி என்ற பாவம். இந்த வட்டி என்ற தீமையை மார்க்க அறிஞர்கள் கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்யாத காரணத்தால், வட்டியை தெளிவுபடுத்தாத காரணத்தினால், ஏதாவது ஒரு வகையிலே வட்டியோடு முஸ்லிம்கள் கலந்து நிற்கிறார்கள். இந்த வட்டியை பற்றி இஸ்லாம் எவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறது, இதைத்தான் இன்றைய உரையிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த வட்டிக்குள் செல்வதற்கு முன்னால் பொருளாதாரத்தை பற்றி, எப்படியெல்லாம் நாம் பொருளாதாரம் திரட்ட இஸ்லாம் அனுமதிக்கிறது, இதையெல்லாம் இஸ்லாம் தடுக்கிறது, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேற மதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பொருளாதாரத்தை திரட்டுவதை ஆரியத்துக்கு எதிரானது என்று பிரச்சாரம் செய்கிற காட்சியை பார்க்கலாம். ஆசை அருமின், ஆசை அருமின், நீங்கள் ஆசையை அறுத்தெறிந்து விடுங்கள், ஆசையை அறுத்தெறிந்து விடுங்கள் என்று எல்லா வகையான ஆசையும் அறுத்தறிய சொல்லி சொல்வார்கள். நீங்கள் துறந்து விடுங்கள், துறவரம் மேற்கொள்ளுங்கள், காசு பணம் சம்பாதிக்க கூடாது, புண்டாட்டி பிள்ளை ஒரு கல்யாணம் பண்ணி அப்படி குடும்பத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது, வீடு வாசல் வைத்துக் கொள்ளக்கூடாது, எல்லாத்தையும் துறந்து விட வேண்டும் என்று இந்த காசு பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படி பிரச்சாரம் பண்ணுகிற மதங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பணம் சம்பாதிப்பதை, காசு பணம் வைத்துக் கொள்வதை, ஒரு வீடு கட்டிக் கொள்வதை, சொத்து சேர்ப்பதை, இதை இஸ்லாம் நன்மையான காரியம் என்று குறிப்பிடுகிறது. எப்படி வணக்க வழிபாடுகளை நன்மை என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதே மாதிரி காசு பணம் சேர்க்கிறது ஒரு நன்மை என்று இஸ்லாம் சொல்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் தரக்க கைரன் அல் வசியத்துல் வாலிதைன் வல் அக்ரபீன். ஒரு மனிதன் விட்டு செல்லக்கூடிய சொத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, ஒருவன் கயிறை விட்டு சென்றானேயானால், கயிறுனா நன்மையான காரியம், இபாதத்துக்கு அல்லாஹ் அந்த வாசகத்தை பயன்படுத்துகிறான். அது அல்லாஹ் சொத்தை பற்றி பேசும்போது சொல்றான், ஒருவன் கயிறை விட்டு சென்றானேயானால், சொத்தை விட்டு சென்றானேயானால் அதை இப்படி நீங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொத்தை பற்றி, காசு பணத்தை பற்றி பேசக்கூடிய இடங்கள்ல
அது ஒரு கயிறு அப்படிங்கிறான். இந்த காசு பணம் இருந்தாலும் ஒருத்தர் அடுத்தவனுக்கு தர்மம் செய்ய முடியும். காசு பணம் இருந்தாலும் ஒருத்தர் ஹலாலான முறையில வாழ்க்கை நடத்த முடியும். அப்ப இந்த காசு பணத்தை கயிறு என்று நன்மை என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி ஜும்மா என்ற சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு பில் அர்லி வப்லகு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் பூமியில பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் சேருங்கள் என்று காசு பணத்தை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய இடங்கள்ல அங்கே அல்லாஹ்வுடைய அருள்ங்கிறான். காசு பணம் சம்பாதிக்கிற ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படி அல்லாஹ் பேசல. நீங்கள் தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா பள்ளிவாசல கலிந்து இருக்க வேண்டிய தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் மார்க்கம் அப்படி இருக்க தேவையில்லை. போய் வியாபாரம் பண்ணுங்க, காசு பணத்தை சம்பாதிங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த காசு பணம் சம்பாதிக்கிறத ஒரு அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் சுலைமான் நபின்னு ஒரு நபி இருந்தார்கள். அந்த சுலைமான் நபி எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு இறை தூதர், ஒரு ஆன்மீக தலைவர் என்றால் அவங்க எந்த விதமான காசு பணம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அப்படித்தான் ஆன்மீகத்தை பற்றி சொல்லித் தருகிறார்கள். ஆனால் சுலைமான் நபி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அரண்மனை? அவங்களுடைய அரண்மனையில உள்ள தர இருக்குதுல, இந்த அரண்மனையை வேடிக்கை பார்ப்பதற்காக வேண்டி சபா நாட்டு ராணி அங்க உள்ள ஒரு இளவரசி வருகிறார்கள். வந்து அந்த அரண்மனைக்குள்ள நுழையும் போது தன்னுடைய அந்த பாவாடை தண்ணியில பட்டு விடக்கூடாது என்று தண்ணி கொட்டி கொடுக்க நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி பாவாடை அப்படி லேசர் தூக்குகிறார்கள். நம்ம மலையில நடந்து போவோம்ல, அந்த மாதிரி இப்படி பாவாடை இப்படி லேசர் தூக்குகிறார்கள். அப்ப சுலைமான் நபி சொல்ற தண்ணி இல்ல, தண்ணி மாதிரி தர, அந்த மாதிரி ஒரு தர இருக்குங்கிறாரு. அவங்க வாழ்ந்த அந்த அரண்மனை எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படி தண்ணியில இருக்கிற மாதிரி இருக்கு, தர அந்த மாதிரி இருக்குது, ஆனா தண்ணி கிடையாது. அப்ப அப்படி பிரமாண்டமான அரண்மனையை கட்டி வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுலைமான் நபி பத்தி சொல்லி காட்டுறான். ஏமலூன லஹுமா யஷாஉமின் மகாரிப வ தமாசீல வ ஜிபானின் கல் ஜவாப் வ குதூரின் ராசியாத். பெரிய பெரிய பானை தேக்சாக்கள், அந்த குற்றாய் என்றெல்லாம் பெரிய பெரிய பிரம்மாண்டமான சக்திகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர் அப்படி எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருந்தார். இதெல்லாம் அல்லாஹ் அவங்களை பத்தி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை சுலைமான் நபி வாழ்ந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதில் இருந்து காசு பணம் சம்பாதிக்கிறது ஆன்மீகத்துக்கு எதிரானது கிடையாது. காசு பணம் சம்பாதிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. நிறைய சம்பாதிங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் சேர்த்து வைக்கலாம். ஆனால் அதுல எந்த வகையில சம்பாதிக்க கூடாது, சம்பாதிச்சு என்ன பண்ண கூடாது, அதை இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன சம்பாதிக்க கூடாது? நீங்க ஹலாலான பொருள் எவ்வளவு இருக்கிறது, அதை எதை வேணாலும் வித்துக்கலாம். ஆனால் மனிதனுக்கு எது கேடு தருமோ அதை விற்க கூடாது. மதுபானம் விற்காத, கஞ்சா விற்காத, சிகரெட் விற்காத, ஹெராயின் விற்காத, இதெல்லாம் மனிதர்களுக்கு கேடு செய்யுமோ அதை விற்காத. இப்படின்னு மனிதர்களுக்கு கேடு செய்யறத விற்காத என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மற்றபடி விற்க அனுமதிக்கப்பட்ட பொருள்கள் நிறைய இருக்கிறது. உப்பு வித்துக்கிறலாம், மிளகாய் வித்துக்கிறலாம், சீனியை வித்துக்கிறலாம், தேங்காய் வித்துக்கிறலாம், வெங்காயம் வித்துக்கிறலாம். எதெல்லாம் விற்கலாம்னு ஒரு லிஸ்ட் போடவே முடியாது, அதை சொல்லி முடிக்க முடியாது. அப்படி விற்க அனுமதிக்கப்பட்ட பொருள்கள் நிறைய இருக்கிறது. அல்ல தடுக்கிற எவ்வளவு கேட்டா ரொம்ப கம்மியா தடுக்கிறான். மனிதனுக்கு கேடு விளைவிக்கிற விற்காத, கேடு விளைவிக்கிற வித்தீங்கன்னா அது உனக்கு நஷ்டமாகும். நீ சாராய கடை வச்சு நடத்துவ, நீ கஞ்சா விற்குவ, நீ சிகரெட் விற்குவ, உன் பிள்ளைங்க அதனால பாதிக்கப்படுவானா இல்லையா, அவனோட பழக்கத்துக்கு அடிமையாவானா இல்லையா? அப்ப உனக்கும் அதனால கேடு, மற்றவர்களுக்கு கேடு இருக்கிறது. அதனால கேடு விளைவிக்கிறது விற்காது என்று இஸ்லாம் என்ன பண்ணுது கேட்டா மனிதனுக்கு நன்மை செய், மனிதனுக்கு கேடு விளைவிக்காத. இதுல நமக்கு என்ன கேடு இருக்கிறது? இப்படி கேடு விளைவிக்கிற பொருளை விற்கக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது. அதே மாதிரி ஏமாற்றக்கூடாது, வியாபாரங்கிற பெயர்ல ஏமாற்றக்கூடாது என்று அதை இஸ்லாம் தடுக்கிறது. நீ ஒருத்தரை ஏமாத்துறீங்கன்னா உன்னை ஒருத்தர் ஏமாத்துவான், வியாபாரத்தில் ஏமாற்ற கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவுக்கு வர்றாங்க, சந்தை வர்றாங்க, வரக்கூடிய நேரத்தில் அந்த வியாபாரம் பண்றதை கண்காணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அண்டையில பள்ளிவாசல் உட்கார்ந்துகிட்டு தஸ்பீஹ் பண்ணி விட்டுக்கிட்டு எந்த நேரமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி வியாபாரங்கிற பேரில் நடக்கிற அக்கிரமங்களை எல்லாம் கண்காணிக்கிறார்கள். வந்து பார்க்கிறாங்க, ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அவரு தானியத்தை விற்கிறார், உணவுப் பொருளை விற்கிறாரு. ரசூலுல்லாஹ் கையை விட்டு அடிக்கிற, கையை விட்டு பாக்குறாங்க, அதுல ஈரமா இருக்குது, மேல காஞ்சி போனதையும் அடியில ஈரமா உள்ள வச்சிருக்கிறாரு. ஈரமா உள்ள வெயிட் போட்டா என்ன ஆகும்?
50 கிராம் பொருளா இருந்தாலும் 100 கிராம காட்டணும். ரசூல் என்ன செய்யறாங்க, இதை கண்காணிச்சு கேட்கிறாங்க. ஏதோ தெரிஞ்சிருப்பாங்க உங்களுக்கு, விசாரிச்சிருப்பாங்க உங்களுக்கு. அதை தெரிஞ்சு செய்யறாங்க, இது என்னப்பா இது அப்படிங்கிறாங்க. இல்ல மழை நனைஞ்சிருச்சு, மழை நனைஞ்சிருச்சுன்னா அதை தனியா வைக்க வேண்டியதானே, அதை மேல படுத்து வைக்க வேண்டியதானே. அதை அடியில வச்சு ஏமாத்துற மண் கஷ்டம் லைசமின்னா எவன் ஏமாத்துகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏமாத்துறது மோசடி பண்றது இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க இவங்க தொழுதுட்ட பத்தாது, நோம்பு வச்சா மாத்திரம் பத்தாது, வியாபாரத்தில் மோசடி பண்ணீர்களானால் அது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளுங்க நம்மை சேர்ந்தவர்களே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் ஏமாத்துற கண்டிக்கிறார்கள். அதே மாதிரி பார்க்கிறேன், இன்றைக்கு பள்ளிவாசல்லையே என்ன செய்யறாங்க, சில பள்ளிவாசல்கள்ல குளங்கள் இருக்கும், அந்த குளத்துல மீன்கள் கிடக்கும். குளத்துல எவ்வளவு மீன் கிடக்குன்னு அதை எடுத்து போட்டு இவ்வளவு மீன் இவ்வளவு வேலை, இத்தனை கிலோ இவ்வளவு வேலைன்னு வச்சா பரவாயில்லை. குளத்தை காட்டி என்ன செய்யறது, குளத்துல உள்ள மீனை எல்லாம் இவ்வளவு ஏலத்துக்கு விடுறோம். பள்ளிவாசல் இப்படி ஏலத்துக்கு கொடுக்கிறார்கள். ஒரு மரத்தை காட்டி என்ன செய்யறாங்க, தென்னை மரம் இருக்குதா, அதுல உள்ள தேங்காய் எல்லாம் அது தேங்காய மாறி அதை எத்தனை கணக்கு பண்ணி அதை மூட கணக்குல இல்ல தனியா ஒரு எண்ணிக்கை கணக்குல வித்த பரவாயில்லை. இந்த மரத்துல உள்ள தேங்காய் எல்லாம் இவ்வளவு ஏலம் விடுறோம் அப்படின்னு அது குறும்பா இருக்கும்ல, குறும்பா இருக்கிற நிலைமையில விற்கிறாங்களே இல்லையா, இந்த மாதிரி அது குறும்பாக அப்படி கொட்டி போய் விட்டால் என்ன செய்யறது, தேங்காய மாறாம அது அப்படியே ஆரம்பத்தில் கொட்டி போயிட்டா என்ன செய்யறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். அவங்க காலத்துல பேரிச்ச மரங்கள்ல உள்ள அந்த கனிகளை எல்லாம் கனியாவதுக்கு முன்னாடி இப்படி விற்பனை செய்கிறார்கள். இதுல உள்ள அந்த மரத்துல உள்ள காயெல்லாம் இவ்வளவு அப்படி விற்பனை செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கிறார்கள். அல்லாத கனியாக விடாமல் தடுத்துற என்ன செய்யறது, அது எப்படி உனக்கு ஹலாலு, அவன் வித்து காசு வாங்குறீங்க அது எப்படி உனக்கு ஹலாலு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏமாத்துற எல்லா வாசலையும் அடைக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க ஒரு சந்தையில போய் பொருளை வாங்கிட்டு வர்றீங்க, ஒரு ஆள் சந்தைக்கு வர்றாரு, வாங்குறவரை வழிமறிச்சு நீ அந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது. நீ வியாபாரம் பண்ண கடவீதியில போய் வியாபாரம் பண்ண தவிர ஒருத்தன் வழிமறிச்சு இடமறிச்சு வியாபாரம் பண்றதுக்கு இது கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிக்கிறார்கள். அவனே போய் நேரடியா கொள்முதல் பண்ணுவானே ஆனால் அவனுக்கு அவ்வளவு லாபம் கிடைக்கும், அவன் கொஞ்சம் விலையில வாங்க முடியும். நீ எதுக்கு கடையில வழிமறிக்கிற, இன்னைக்கு அதெல்லாம் இருக்கிற இல்லையா, ஆன்லைன் வியாபாரம் பேர்ல உட்கார்ந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா உட்கார்ந்துக்கிறான். என்ன செய்யறான், உட்கார்ந்து எல்லாத்தையும் புக் பண்றான், ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்றான், பஸ் டிக்கெட்டை புக் பண்றான், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றது. எவனுக்கு கிடைக்க விடாம வியாபாரம் பண்றதுக்காக வேண்டி நமக்கு தேவைக்கு புக் பண்ண பரவாயில்லை. எவனும் போய் அவங்கிட்ட போய் ஒரு டிராவல்ஸ்ல போய் நீங்க டிக்கெட் கட்டணும் எல்லாம் புக் ஆயிடுச்சுருவான், எல்லாம் ஆன்லைன்ல புக் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல எத்தனை பேர் வாங்கியிருக்கிறான், ஒரே ஒருத்தர் வாங்கியிருப்பான். கடைசி நேரத்தில் நெருக்கடியில் ஆன்லைன்ல போனாலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக வேண்டி எல்லாம் ஆன்லைன்ல தேடி வருவான். ஒரு 250 ரூபாய் இங்க இருந்து ஒரு சென்னைக்கு 300 ரூபாய் வைங்களேன், ஆன்லைன்ல பதிவு பண்றவன் போய் நின்றோம்னா 500 ரூபாய் கொடுக்கணும், அதுல 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி எப்படி புக் பண்ணி வச்சுக்கலாம், கத்திரிக்காய் எப்படி வச்சுக்கலாம், பச்சை மிளகாய் எப்படி வச்சுக்கலாம், வெங்காயத்தை அப்படி பதுக்கி வச்சுக்கலாம். இந்த பதுக்கல் பண்றாங்க இல்ல, மக்களுக்கு சர்வசாதாரணமா கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை ஒரு நெருக்கடியை உண்டாக்கி அதனால விலைவாசியும் ஏறுது. விலைவாசி என்ன செய்யறான், ஏற்றி விடுறான். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்திலேயே இதை கடுமையை கண்டிக்கிறார்கள். மக்களுக்கு கிடைக்காம நீ பதுக்கி வச்சிருக்கிற உனக்கு தேவையானதை நீ பதுக்கி வச்சுக்கலாம், மணிய அரிசி மூட முடிய உனக்கு தேவைக்கு வச்சுக்கலாம். நீ வியாபாரம் பண்றதுக்காக வேண்டி விலையேற்றுறதுக்காக வேண்டி இப்படி பதுக்கி வைக்காத, அதை பதுக்கல் செய்யறோம் பாவி, இடம் அளிக்க கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கிறார்கள். அதே மாதிரி நல்ல பொருளை எவ்வளவு வேணாலும் வித்துக்கலாம், எவ்வளவு லாபம் வச்சுக்கலாம், ஆனால் அதுல கலப்படம் பண்ணாத, கலப்படம் பண்றான்ல அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கலப்படம் இல்லாத பொருள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பால்ல கூட கலப்படம் பண்றான். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பால்ல கூட அதை கூட கற்றைய கூட நம்ம உணர்வுகள் எழுதிருந்தோம், ஆவின் பாலா சாவின் பாலான்னு ஒரு நம்பிக்கையான ஒரு பால் மறுபடியும் செய்யறாங்க வாங்குறாங்க. அதுல பார்த்தா சாப்பிடுறதுக்கு உண்டான எல்லாத்தையும் கலக்கிறான். எல்லா பால்லையும் குறிப்பிட்ட பால் இல்ல, எந்த பால் எடுத்துக்கொண்டாலும் சரி பால்ல கலக்கிறான், மருந்து பொருட்கள்ல கலப்படம் பண்றான். எல்லாத்துலயும் நம்ம வாங்குற தேயில இருந்து நம்ம வாங்குற ஜீனில இருந்து எல்லாத்துலயும் கலப்படம் பண்றானா இல்லையா. இத இஸ்லாமிய மார்க்கம் இதை தடுக்குது. வியாபாரம் பண்ணு, முறைய பண்ணு, கலப்படம் பண்ணாத, ஏமாத்தாத, குறைகளை சொல்லி வியாபாரம் பண்ணு. அதே மாதிரி வியாபாரத்தில் நிர்பந்தம் பண்ணாத. நிர்பந்தம் பண்றாங்கல்ல, ஒரு பொருளை நீ விற்கலாம், எவ்வளவு வேணாலும் வித்துக்க, ஆனால் ஒரு பொருளை ஒருத்தர் சும்மா விலை விசாரிப்பான், நீ எவ்வளவு விசாரிப்பான். விசாரிச்சுன்னு வைங்க, வாங்கிட்டு தான் போகணும். முஸ்லீம் ஏரியாக்கள்ல முஸ்லீம் பஜார்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மாதிரி மதுரை மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரு பொருளை அது ஒரு நேரம் வச்சிருக்கலாம். நீங்க இந்த விளக்கு வச்ச நேரம் பார்த்து மகரிப் நேரம் பார்த்து போய் விசாரிச்சு வைங்க, வாங்கிதான் ஆகணும்.
விளக்கு வச்ச நேரத்துல லைட் போற நேரத்துல இந்த மாதிரி கேட்டு வாங்க போறிய அது சகனம் பாக்குறான். சகனம் பாக்குறத நீ பாத்துக்க, எங்களுக்கு என்ன இருக்குது, நமக்கு சகனமா இருக்குது. விளக்கு வச்ச நேரமா அல்லது வெயில் உச்சியில இருக்க நேரத்தில் வைங்க, இப்பதான் வெயில் உச்சிக்கு வருது, இந்த நேரம் கேட்டுட்டு போறிய, காலையில முத போனி கேட்டுட்டு போறிய, வாங்கிதான் போவனு, இப்படி எல்லாம் நிர்பந்தப்படுத்துறாங்களா இல்லையா? இதை இஸ்லாம் தடுக்கிறது. அல் பையானி பில் ஹியாரி மாலும் தஃபர்ரகா. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலிருந்து பிரிவாக்குள்ளாக முறித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. அங்கிருந்து போயிட்டு திரும்பி கொண்டு வந்தா நீ வாங்க தேவையில்லை. அந்த இடத்துல நிக்கிறான், உன் காசு கொண்டு வந்திருப்பான், இல்ல வேலை அதிகமா இருக்கு நினைப்பான், வேற இடத்துல போய் வாங்க நினைக்குமா, அவனுக்கு உரிமை இருக்கிறது, உனக்கு உரிமை இருக்கிறது. நீ ஒரு பொருளை விற்க நினைக்கிற, கொடுத்து போட்டு அவர் மேல இல்ல எனக்கு தேவை இது அப்படி நினைச்சு நீ அந்த இடத்துல வாங்கி கொள்ளலாம். பிரியறதுக்கு முன்னால 2 பேர் வியாபாரத்தை முடித்துக் கொள்ளலாம். இதுக்கு அனுமதி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபாரத்தில் நிர்பந்தம் பண்றாங்கல்ல, இதை தடுக்கிறார்கள். அதே மாதிரி வியாபாரம் பண்றீங்க, வியாபாரத்தில் தாராள தன்மை இருக்கணும். நமக்கு மட்டுமே லாபம் கிடைக்கணும் என்று வியாபாரம் பண்ணக்கூடாது. வாங்குற ஆளா இருந்தாலும் சரி, விற்கிறா இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட் போறீங்க, ஒரு மீனை வாங்குறீங்க, ஒரு கறியை வாங்குறீங்க, விலை குறைச்சு கேட்கறீங்க, அவன் குறைச்சு தர்றான், அநியாயத்துக்கு குறைச்சு தர்றான், நமக்கு தெரியுது. இது வாங்குறாங்க ஒரு 300 ரூபாங்க, இதை போய் 100 ரூபாய்க்கு தர்றானே அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம முகத்தாட்சியத்துக்காக வேண்டி, நமக்கு நம்முடைய தேவை அவனுக்கு இருக்குங்கிறதுக்காக வேண்டி முகத்தாட்சியத்துக்கு 300 ரூபாய் உள்ளதை 100 ரூபாய்க்கு தர்றான். இது அவனுக்கு நஷ்டமா இல்லையா? நம்ம என்ன செய்யணும், அதை திருப்பி கொடுக்கணும். இல்ல எனக்கு பார்க்க தெரியும், நியாயம் இல்லை, இது இந்த 200 ரூபாய் வச்சுக்க எப்படிங்க. அதே மாதிரி அவன் என்ன செய்யணும், ஒரு 100 ரூபாய் பொருள் அநியாயத்துக்கு 300 ரூபாய் விற்கிறோமே, இது சரியில்லை, இதோட விலை இவ்வளவுதான், இன்னொரு 50 ரூபாய் நீங்க வச்சுக்கிறீங்க இப்படின்னு 2 பேர்ட்ட இந்த தாராள தன்மை இருக்குமே. ஆனால் ஒருத்தனை ஏமாத்த நினைக்குமானா, இவன் கொடுக்காம செய்வான். அப்படி அநியாயமா 100 ரூபாய்க்கு 300 ரூபாய் பொருள் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நினைக்கும் போது இவனை வேற ஒரு கட்டத்தில் நம்ம ஏமாத்த வாய்ப்பு வரும். அப்ப ஏமாத்த நினைக்குவானே இல்லையா? அப்ப இந்த மாதிரி வியாபாரம் பண்ணும் பொழுது தாராள தன்மை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ரஹிமல்லாஹு ரஜுலன் சமூகன் இதா பாவ இதஸ்தரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, விற்பவரும் வாங்குபவரும் தாராள தன்மையோடு யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி துஆ செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த வியாபாரம் பெயர்ல அளவு நிர்வாகிகளை மோசடி பண்றது இருக்குல்ல, இதை இஸ்லாம் தடுக்கிறது. இதை பத்தி குர்ஆன்ல ஒரு சூறாவே இருக்கிறது. வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன்னாஸ் யஸ்தவுஃபூன். அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிற அளவு நிர்வாகிகளை மோசடி பண்ணக்கூடியவர்களுக்கு கேடுதான். அவர்கள் அளந்து வாங்கும் போது நிறைய வாங்கி கொள்கிறார்கள், அவர்கள் அளந்து நிறுத்த கொடுப்பார்களே ஆனால் குறைத்துக் கொள்கிறார்கள். அலா எழுந்து உலாய்க்கு அன்னகும் மபூசூன லியௌமின் அலீம் யௌம யகும் முன்னாசு ரப்பில் ஆலமீன். அகில உலகத்தாருடைய அதிபதிக்கு முன்னாலே அல்லாஹ்வுக்கு முன்னால மறுமையில எழுப்பப்படுவார்கள் என்பதை இவர்கள் பயப்பட வேண்டாமா? இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, நீ தொழுதுட்ட தப்பிச்சிட முடியாது, ரோபோட்ஸ் தப்பிச்சிட முடியாது, இன்னொரு உலகம் இருக்கிறது, அங்க நிறுத்தி உங்களை விசாரிப்பேன். வியாபாரத்தில் பண்ற மோசடிக்கும் கூட மறுமையில விசாரணை இருக்கிறது என்று அளவு நிர்வாகிகளை மோசடி பண்ணாதீர்கள் என்று அதை இஸ்லாம் தடுக்கிறது. இப்படி இந்த வியாபாரத்தில் கூட இஸ்லாம் தலையிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டா, இந்த மாதிரி மனிதனுக்கு கேடு விளைவிக்கிறது, உனக்கே கேடு அமைகிற எந்த வியாபாரம் பண்ணாத அப்படின்னு கண்டிக்கிறது. அதே மாதிரி வட்டியை இஸ்லாம் கடுமையா கண்டிக்கிறது. வட்டியை என்ன செய்யுது, உலகத்தில் வேற எவனும் வட்டியை தடுக்க மாட்டேங்கிறான். ஒரு அரசாங்கமே ஒரு பள்ளிக்கூடம் என்ன செய்யறான், பள்ளிக்கூடத்தில் கணக்கு சொல்லி தரும்போது கூட இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தரும்போது கூட என்ன செய்யறான், வட்டி கணக்கு சொல்லி தர்றான். 10 வட்டி வாங்கிக்க, கடன் வாங்கிக்க. ஆரம்பத்தில் இருந்து என்ன செய்யறான், பள்ளிக்கூடத்தில் இருந்து இந்த வட்டி அடிப்படையில் கணக்கு சொல்லி தர்றான். ஒரு அரசாங்கம் என்ன பண்றான், வட்டி வாங்க தூண்டுறான். வட்டிகளை எவ்வளவு பேர் தற்கொலை செஞ்சுக்கிற நாளுக்கு நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதையெல்லாம் பார்க்கிறான். எத்தனை பேர் செத்தாலும் எவ்வளவு பேர் கூடி அழிஞ்சாலும் நம்ம இந்த வட்டி வாங்க சொல்லி தூண்டணும், வட்டியில லாபம் இருக்கிறது என்று என்ன செய்யறான் அரசாங்கமே. நீங்க ஒரு வருமான வரி, இந்த வரி சலுகை கிடைக்கணும் வைங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, அதுல அரசாங்கம் செய்யுமா, அதுல தலையிடுவோம், எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு லாபம் வருது எல்லாம் கணக்காட்டணும். அதுல யாருக்கு சலுகை இருக்கிறது, எவன் வட்டிக்கு வாங்கி பிசினஸ் பண்றானோ அவனுக்கு சலுகை பண்றான், அவனுக்கு வரி சலுகை. ஹலாலான முறையில் ஒருத்தன் வியாபாரம் பண்றான் இருக்கு, அவனுடைய காசு, அவன் காசை முதலீடா போட்டு வியாபாரம் பண்றான். அதுக்கு என்ன செய்யறான், வருமான வரியில நீ எவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கணும் வரி தேவையற்ற வரிகளை போடுறான். வட்டிக்கு வாங்குறான், கார வட்டிக்கு வாங்குறோம், 2 கேஸா கொடுத்து வாங்கினோம்னா அதுக்கு வரி அதிகமா கிடையாது. ஆனால் வட்டிக்கு வாங்கின அதுக்கு நிறைய வட்டி போடுவான். நம்ம வட்டிக்கு போய் வாங்கணும், தவறு முறையில் வாங்கணும், காசு நம்மகிட்ட இருந்தும் கூட 2 கேஸ் கொடுத்து வாங்க முடியல.
அப்படி சூழ்நிலை உண்டாக்கணும் இல்லையா? எதை வாங்கினாலும் ரெண்டு கேஸ் கொடுத்து வாங்கினோம்னா அதுக்கு நிறைய கேள்விகள் வருகிறது. அது தவணை முறையில் வாங்கினா, வட்டிக்கு வாங்கினா அதுக்கு சலுகை இருக்கிறது என்று அரசாங்கம் என்ன செய்யறாங்க? அரசாங்கமும் சரி மற்ற நிறுவனங்களும் சரி இந்த வட்டியை தூண்டுகிற காட்சியை பார்க்கும். அந்த வட்டி இந்த வட்டியில போய் மூழ்கி எத்தனை பேர் என்ன செய்யறான்? சொந்த வீடு இழந்திருக்கிறான், எத்தனை பேர் நகை இழந்திருக்கிறான், எத்தனை பேர் தன்னுடைய மொத்த சொத்தையுமே இழந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிற காட்சியெல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்யறான்? எல்லாருமே இந்த வட்டியை தூண்டுகிற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் கடுமையா வட்டியை கண்டிக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் இந்த வட்டியோடு ரெண்டு கலந்து போயிருக்கிறார்கள். இஸ்லாம் கடுமையா கண்டிச்சாலும் கூட முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? ஒரு கஷ்டமான ஒரு நேரம் நிர்பந்தம் அதுக்கு வாங்குறது இல்லை, அதுக்கு வாங்கலாம். ஒரு நிர்பந்தமான நேரமா இருக்குதா அது வட்டி வாங்கலன்னு சாப்பிட முடியாது, வட்டி வாங்கல ஒரு வழியே இல்ல, இத வட்டி அடிப்படையில் வாங்க முடியும் நிர்பந்தம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிர்பந்தமா இருந்தா கூட பரவாயில்லை. எதுக்கு வட்டி வாங்கினா? ரெண்டு கேஸ் கொடுத்து கார் வாங்க முடியும். ஆனா அப்படி வாங்குறாங்களா? அது வட்டி கொடுத்தா நமக்கு சலுகை இருக்குது, தவணை முறையில் வாங்கணும்னா சலுகை இருக்கு, அல்ல இப்ப தேவை இருக்குது. நமக்கு உடனே ரெடி கேஸ் இல்ல, ஒரு பைக் வாங்க 50,000 ரூபாய் சொல்றோம், அதை தவணை முறையில் வாங்கணும்னா ஈஸியா கிடைக்கும் என்பதற்காக வேண்டி ஆடம்பர பொருள்களை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி வட்டி வாங்குறாங்களா இல்லையா? இது அடிப்படை தேவை. கார் இல்லாம இருக்க முடியாதா? ஒரு பைக் இல்லாம இருக்க முடியாது. இது அடிப்படை கட்டாயம், இது இருந்து ஆகணுமா? எத்தனை பேர் சைக்கிள் இல்லாம இருக்கானா இல்லையா? எத்தனை பேர் நடந்து போறானா இல்லையா? கார் இல்லாம எத்தனை பேர் இருக்கானா இல்லையா? அப்ப கார் வாங்கணும் ஒரு காரணம் செய்யறான், அப்படி வட்டியில போய் நிக்கலாம். ஒரு பைக்கு போய் வட்டியில வாங்குற ஒரு நிலைமை பார்க்கிறோம். அதே மாதிரி வீடும் கூட ஒத்திக்கிற பேர் என்ன செய்யறாங்க? வீடு அப்படி ஒத்திக்கி விடுகிறார்கள், ஒத்திக்கு போய் இவங்க போய் இருக்கிறார்கள் எல்லா வகையிலையும். அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு அதுக்கெல்லாம் போய் வட்டி வாங்கலாம். வெளிநாட்டுக்கு போறது இங்க இருந்து உழைக்க முடியும், அல்லது வெளிநாட்டுக்கு போற அளவுக்கு ஒரு காசு பணம் சேர்ந்தா இருந்தா போகலாம். வெளிநாட்டுக்கு போறதுக்கு வட்டி வாங்கணுமா? நல்ல வீடு நல்லா இருக்கு, அந்த வீடை இடிச்சு கட்டுறதுக்கு வட்டி வாங்குவான். நல்லா இருக்கிற வீடு இடிச்சு கட்டுறதுக்கு அது கொண்டு போய் வீட்டில் இருக்கிற நிறைய அதுல பெண்களை குறிப்பா சொல்லி ஆகும். பெண்கள் என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி ஒரு வீடை சரி பண்றதுக்கு அல்லது ஒருத்தர் உதவி கேட்டு வருவாங்க. உதவி கேட்டு வந்தா ஒரு நகையை கொடுக்கலாம், அல்லது காசு பணத்தை கொடுக்கலாம். அவங்கள்ட்ட அடமானமா வாங்கி கொண்டு அப்படியே தான் உதவி பண்ணலாம். ஆனா செய்யறாங்க, உதவி செய்யற பேர்ல உதவி தானே வேணும், நகையை தர்றேன், அது பேங்க்ல கொண்டு போய் அடகு வச்சு வட்டி வாங்கி தர்றேன், வட்டி நீங்க அரைச்சிக்கிறீங்க. இப்படி என்ன செய்யறாங்க? இருக்கிற நகை இன்னைக்கு முஸ்லிம் பெண்களுடைய நிறைய பேருடைய நகை பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா பேங்க்ல தான் இருக்கு. நிறைய சொத்து இருக்கு, அவங்களுக்கு நிறைய நகை வாங்கி வச்சிருப்பாங்க. அடுத்த ஆளு கொடுக்கறதுக்கு அல்லது அவங்க தேவைக்கும் அதை வித்து கொடுக்கலாமா இல்லையா? வித்து கொடுத்தா உனக்கு நகை மீதி இருக்கிற நகை பாதுகாக்கப்படுமா இல்லையா? இதை கொண்டு போய் பேங்க்ல கொண்டு வச்சு வாங்கினாலும் வட்டி அடைக்காம அவன் அசலை வாங்க முடியாம கடைசியில் இவங்களும் வட்டி கட்ட முடியாம மொத்த நகை மூழ்கி போயிருக்கிறது, மொத்த நகை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனை பேர் நகை இழந்திருக்கிறார்கள். இஸ்லாம் இந்த வட்டியை பற்றி எவ்வளவு கடுமையா கண்டிக்குது பாருங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகுமுன இல்லா கமா யகுமுல்லதி யதகப்பத்து ஷைத்தான் மினல் மஸ். யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ மறுமையில் அவர்கள் எழுப்பப்படும் போது ஷைத்தானால் பீடிக்கப்பட்டவன மாதிரி தவிர எழுப்பப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறான். வட்டி வாங்கினவன் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா மறுமையில எழுப்பும் போது தனி அடையாளத்தோட ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன செய்வான்? அப்படி தலைவரி கோலமா எந்திரிப்பானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மறுமையில தனி அடையாளம் இவன்லாம் வட்டி வாங்கி தின்றவன், இவன்லாம் வட்டியில மூழ்கி கிடந்தவன் என்று அவனை கேவலப்படுத்துற வகையில. இது காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காலு இன்னமல் பையு மிஸ்ல் ரிபா, வியாபாரமும் வட்டி ஒண்ணுதான் இப்படின்னு வட்டியை நியாயப்படுத்தி வேறவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அகல்லல்லாஹுல் பைய வ ஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஹு மௌஇலத்தும் மின் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹுமா ஸலஃப. வட்டி வாங்கக்கூடாது என்ற உபதேசம் ஒருவருக்கு வந்த பிறகு வட்டியிலிருந்து விலகி கொண்டீர்களே, ஆனால் அதுக்கு முன்னால வாங்கினது அல்லாஹ்வுக்கு உங்களுக்குரியது. அல்லாஹ் நாடினால் அதை மன்னிக்குவான். வமன் ஆவே உலாயிக்கு அஸ்ஹாபுன் நார், யார் இதற்கு பிறகு வட்டி வாங்குகிறார்களோ அவர்கள் நரகவாதிகள், அதுல நிரந்தரமாக கிடப்பார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். வட்டி வாங்குறவனுக்கு மறுமையில உள்ள அந்த தண்டனை என்ன? நரகத்தில் அல்லாஹ் சில பேரை போடுவான், போட்டுட்டு கொஞ்ச நாள் அவனை வெளியே அனுப்பிடுவான், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். சில பாவங்கள் நரகத்துக்கு சில பாவங்கள் செய்தவர்கள் போவார்கள், நரகத்தில் போடப்படுவார்கள், அதுல என்றென்றும் காலகாலம் அதுல கிடப்பார்கள். அப்படி கிடக்கிறார்கள். யார் வர்றா? இந்த வட்டி வாங்குறவனை பத்தி அல்லாஹ் சொல்றான். இதுல நாங்க வட்டி வாங்கலையே, நாங்க வட்டி கொடுக்கறத செய்யறோம் அப்படி வாங்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டி வாங்குறவன் கொடுக்கிறவன் அவ்வளவு பேரும் பாவத்துல சமமானவர்கள். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கில ஹுவ காத்திப ஹுவ சாயிலைஹி வ காலஹும் சவா.
நபிசுல்லாஹ் சொல்றாங்க, வட்டி வாங்குறவன், குடுக்கிறவன், அதுக்கு கணக்கு எழுதுறவன், அதுக்கு சாட்சியா இருக்கிறவன், அவ்வளவு பேரை ரசூலுல்லாஹ் சபிக்கிறார்கள். அவ்வளவு பேர் பாவத்தில் சமம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குறோம்? வட்டி வாங்கினால் போற இடம் என்ன, வட்டி வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி அதுக்கு நிரந்தரமா நடக்கும். ஒரு நிர்பந்தத்துல சோத்துக்கு வழி இல்ல, செத்து ஒரு மருத்துவ தேவை, உதவி செய்ய ஆளு இல்ல, அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தத்துக்கு வாங்கினால் தவிர மற்றபடி ஆரம்ப வாழ்க்கைக்காக வேண்டி, சொகுசுக்காக வேண்டி, அல்லது நம்ம ஒரு ஈஸியான முறையில் ஒரு பொருள் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு சின்ன அற்பமான பொருள், ஒரு சேவை, அதை போய் தவணையில் வாங்குறாரு. முஸ்லீம் பெண்களை நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு சேலை ஒரு பெருநாளைக்கு பெருநாள் வாங்கி சேர்க்கத்தான் செய்யறாங்க. ஆனால் தவணை முறையில் கிடைக்கிறதுக்காக வேண்டி சேவை வாங்குறது, நகை வாங்குறது, இப்படி தவணையில போய் முஸ்லீம்கள் போய் விழுகிறார்கள் இல்லையா? உலகத்தில் உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கலாம், சில சொகுசு வாழ்க்கை, சில ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கலாம். ஆனால் மறுமையில் நிரந்தரமாக நரகத்துக்கு போக வேண்டி வரும். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாயு கொள்றீங்க முத்தக்குள்ளாவ ரூபா பக்கிய மினர் ரிபா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு பயந்து வட்டியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால், இறை நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால், வட்டி வாங்கினீங்கன்னா உங்க உள்ளத்துல ஈமான் இல்ல அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்குமையானால் வட்டியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஃபஇல்லம் தஃபாலு ஃபஅலு பிஹர்பின் மினல்லாஹ் வரசூலி, நீங்கள் இந்த வட்டியிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்யறதுக்கு தயாராகிருங்க அப்படிங்கிறான். வட்டி வாங்குற எவ்வளவு பெரிய பாவம் அல்ல, நீ அல்லாஹ்வோட சண்டைக்கு ரெடி ஆகிக்கிறான். நான் பார்த்துக்கிறோம் அல்ல, சனஸ்தத்ரிஜுகும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களோடு சண்டை வருவோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வோட சண்டை போடுற அளவுக்கு அல்லாஹ்வோட ஒரு சண்டையிட்ட வெற்றி பெற முடியுமா? அல்லாஹ்வோட களத்தில் இருந்தாண்டா, அல்லாஹ்வுடைய தூதரோட களத்தில் இருந்தாண்டா ஜெயிக்க முடியுமா? அப்படி அல்ல சவால் விடுறான். மறுமையில் உன்னை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றான். உலகத்துல உன்னை நாசமாக்கிடுவான். உலகத்துல எத்தனை பேர் பார்க்கிறோம், ஒரு நேரத்தில் வட்டி வாங்கி நல்ல சொகுசா இருந்த எத்தனை பேரு, பிரம்மாண்டமாக வாழ்ந்த எத்தனை பேரு நீ பார்க்கிற பிச்சை எடுத்து கிடப்பான். அதுல பாதாளத்தில் வாழ்க்கையில் வீழ்ந்து கிடப்பான். இவனை பார்த்து பாரம்பரியமா இல்லையா? அல்ல சும்மா சொல்றான, இவன் அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய் கிடையாது. அல்லாஹ் எச்சரிக்கை பண்ற, வட்டி வாங்கினே என் கூட சண்டைக்கு ரெடி ஆயிக்க, என் தூதரோட சண்டைக்கு ரெடி ஆயிக்கன்னு சொல்லி அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல இதை கண்டிக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டி வாங்குறவனை பத்தி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவங்களுக்கு கனவுல ஒரு காட்சி, சில காட்சிகள் காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை பொறுத்த வரைக்கும், இறை தூதருடைய கனவை பொறுத்த வரைக்கும் அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு வஹி தான். அப்ப அவங்களுக்கு கனவு மூலமாக வஹி வரும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்கிறார்கள். அது ஒரு பெரிய செய்தியாக நிறைய அந்த காட்சிகளை பார்க்கிறாங்க கனவுல. அதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, ஒரு ஆளு ரத்த கலர்ல ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியில ஒருத்தர் மூழ்கி அதுக்குள்ளே கிடக்கிறான். வெளியே ஒருத்தர் வாசல் என்ன செய்யறாங்க, சின்ன சின்ன கற்களை சேர்த்து வைத்துக் கொண்டு அவர் வாசல்ல நிக்கிறார், கரையில நிக்கிறார். இவன் அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்றான். அந்த ரத்த கலர் நதியில இருக்கிறவன் உள்ள இருக்கிற அந்த துருவாடு தாங்க முடியாம, தண்ணிக்குள்ளே கிடக்க முடியாம அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்றான். அவர் கல் எடுத்து வாயில போடுறாரு, அதை முழுங்கிட்டு திரும்ப உள்ள போயிடறான். ரசூலுல்லாஹ்வுக்கு கனவுல காட்டப்படுது. அவர் மேல திரும்ப வெளியேற நினைக்கிறான். அதே மாதிரி கல்ல தூக்கி விடுறாரு, அப்போ திரும்ப உள்ள போயிடறான். இந்த மாதிரி வேதனை, தண்ணி உள்ளே கிடக்கிற மாதிரி ஒரு வேதனை, அந்த நாட்டத்திலே கிடக்கிற வேதனை அவனுக்கு கிடைக்கிறது. அவன் இப்படி உள்ளே கிடக்கிறான். இது கியாமத்து வரைக்கும் இந்த வேதனை நடக்குங்களா ரசூலுல்லாஹ்? எங்க நடக்கிற வேதனை? கபூர் வாழ்க்கைன்னு சொல்றோம்ல, பரிசல்கிறோம்ல, சிறை வாழ்க்கை, அங்க நடக்குங்கிற ரசூலுல்லாஹ். இது இந்த மாதிரி ஒரு வேதனையை ஒருத்தருக்கு கியாமத்து நாள் வரைக்கும் அந்த வானவர் கொடுத்து கொண்டே இருப்பார். இதனால இந்த வேதனை நான் கேட்ட நேரத்தில் இவன் வட்டி வாங்கி தின்றவன் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கபூர்ல நம்ம போய் வைக்கப்பட்ட உடனேயே வட்டி வாங்குறவனுக்கு அங்க என்ன வேதனை இருக்கிறது? அது ஏதோ ஒரு 6 அடி இடம் நினைக்கிறோம், அது விசாலமான இடம். நம்ம 6 இடத்துல கொண்டு வச்சாலும் கூட அது சிறைமறை வாழ்க்கைங்கிறான்ல. அங்க பிரம்மாண்டமான இடத்துல சொர்க்க மாதிரி ஒரு பூங்காவனமாக சில பேர் கபர் இருக்கு, சில பேருக்கு நரகத்துடைய ஒரு பள்ளமாக இருக்கின்றன அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்படி அவனுக்கு ஒரு வேதனை கியாமத் நாள் வரைக்கும் அந்த நாட்டத்தில் கிடைக்கக்கூடிய வேதனை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது போல மறுமையில அவர்களுக்கு நிரந்தரமான நரகம் இருக்குன்னு சொல்றதுனால முஸ்லிம்கள் இந்த வட்டியிலிருந்து எதெல்லாம் வட்டியாக இருக்கிறதோ, எதெல்லாம் வட்டி என்று அடுத்த வாரம் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சிருவோம், எதெல்லாம் வட்டி என்று மார்க்க நமக்கு தடுக்கிறதோ அந்த வட்டியிலிருந்து நாம் விலகிக் கொள்ளாவிட்டால் கடந்த காலத்தில் வாங்கியிருந்தாலும் கூட அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடணும், இப்பவே இதை விட்டு ஒழிக்கணும். அப்படி இல்லாவிட்டால் மறுமையில நிரந்தரமான நரகத்துக்கு போக வேண்டி வரும்.
இந்த வட்டி என்ற பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுந்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்தில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக சூனியம் என்ற தலைப்பில் சென்னையில் பேசப்பட்ட அந்த விவகாரம், சூனியம் குறித்த அந்த சவால், இது அனைத்து மதத்தவர்களையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது. எனக்கு சூனியம் வச்சா 50 லட்சம் ரூபாய் பரிசு இப்படின்னு பிஜி அறிவிச்சாரு. எல்லாரும் என்ன செய்யறான், ஏற்கனவே அகோரி மணிகண்டன் ஒரு ஆளு போன வாரம் சொன்னோம்ல, அவன் நான் சூனியம் வைக்கிறேன் 48 நாள் டைம் கொடுங்கன்னு ஒரு டைம் வாங்கி ஒரு ஒப்பந்தம் போட்டு போயிருக்கிறார். அடுத்து இன்னொரு ஆளு, அது அவருக்கு அவ்வளவு சக்தி இல்ல, நான் அவரை கூட எல்லாம் கரகண்டவன், இப்படி இன்னொரு ஆளு அக்குனுதீன் அவர் பேரு, அவர் திருப்பூரை சேர்ந்த அவர் என்ன செய்யறாரு, இப்ப நான் சூனியம் வைக்க போறேன்னு வந்திருக்கிறாரு. ஆகஸ்ட் மாசம், இந்த மாசத்துல 20ஆம் தேதி நினைக்கிறேன் ஒப்பந்தம் அவரோட ஒப்பந்தம் இருக்கிறது. அவர் சூனியம் வைக்க எத்தனை 1000 பேர் வந்தாலும் சரி சூனியத்தால் ஒண்ணு செய்ய முடியாது. இன்னும் கூட சாகிருவோம் அல்லாஹ் சொல்ற, சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படிங்கிறான். கண்டிப்பா எத்தனை 1000 பேர் வந்தாலும் எவனாலே ஒண்ணு 50 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வரலாம். அதுல ஒரு பிரபலியம் அவருக்காக வேண்டி அப்படி வர்றவெல்லாம் பார்த்தா இப்ப என்ன செய்யறான்டா, பிஜியோட ஒப்பந்தம் போட்ட ஏற்கனவே யாருக்குமே தெரியாம இருந்துச்சு அகோரி மணிகண்டன். ஆனா ஒரு ஒப்பந்தம் போட்ட உடனே பத்திரிகையில ஒரு பேட்டி கேட்டாங்களா, சில பேர் இப்படி பாக்குறாங்க, பரவாயில்ல இதை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம, இப்படி ஒரு பத்திரிகையில் நம்ம போட்டா வந்துச்சுண்டா, அந்த மாதிரி நம்ம நெட்ல நம்மள போட்டாங்கன்னா இதை வச்சு நம்ம பிசினஸ் பெருக்கிடலாம, இந்த சூனிய வைக்கணும் ஜெமினி வைக்கணும் ஏமாத்தலாம சில பேர் அப்படி வர்றான். இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கிறோம்னா, இதை பத்தி எல்லாம் பரப்புறதே இல்லை. எத்தனை பேர் வேணாலும் பேஸ்புக்ல போறதோ அல்ல வேற வகையில அந்த செய்தியை பரப்புறது, அது வேணா மனமா நீ வேணா பரப்பிக்க, பிஜேபியோட ஒப்பந்தம் போட்டிருக்க நீ வேணா பரப்பிக்க, நாங்க உன்னை விளம்பரப்படுத்த மாட்டோம் அப்படி ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறோம். அதனால பிஜேபி ஒப்பந்தத்தை கலக்காம இருக்கலாம், இல்லன்னா பயந்துட்டாருவாங்க. முதல்ல சொல்லி இது பயப்படல, இப்ப பயந்துட்டாரு, அதான் இன்னொரு ஆள்கிட்ட வரமாட்டேங்கிறான்னு. அதனால எத்தனை பேர் வந்தாலும் அவர் தான் ஒப்பந்தத்தில் இருப்பாரு. அதனால இந்த விளம்பரப்படுத்துற வேலை நடக்காது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூனியம் சம்பந்தமாக இந்த நம்ம சவாலை எல்லாம் எதிர்கொள்ளாம 10 நாட்களும் ஆதாரப்பூர்வமாக பேசப்பட்ட அந்த செய்திகளுக்கெல்லாம் முறையான பதில் சொல்லாம ஒரு கூட்டம் செய்திருந்தா திரும்ப திரும்ப அந்த ஏபிசிடில இருந்து ஆரம்பிச்சு செய்யறாங்க, ஹதீஸை மறுக்கிறாங்க, காப்பீர்கள் என்றெல்லாம் நம்மளை பத்தி கடுமையாக நம்மளால் விமர்சனம் செய்தார்கள். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில நாளை என்ன பண்ணிருக்கிறோம் கேட்டா, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்று ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். ரவு ஜமாத்துடைய மாநில துணைத் தலைவர் சையது இப்ராஹிம் அதுல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக வர்றாரு. சூனியம் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் சரி, நீங்க இஸ்லாம் சம்பந்தமா இந்த கேள்வி அதுல கேட்கலாம். குறிப்பாக சூனியம் சம்பந்தமாக என்ன டவுட் இருக்குதோ, தௌஹீத் ஜமாத்துக்கு பதில் சொல்லல அல்ல இதுக்கு பதில் வேணும் என்று நினைப்பீர்களானால் சும்மா வெளியில தெருவுல பேசிட்டு இருக்காம இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு என்ன செய்வோம், சூனியம் சம்பந்தமாக கேட்கிற கேள்விகளுக்கு முன்னுரிமை தருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி வராம உட்கார்ந்து செய்யக்கூடாது, சூனிய மறுக்கிறாங்க அதிசம் மறுக்கிறாங்க என்று நீங்கள் பேசுவீர்களானால் நீங்க குற்றவாளிகள் அனுப்பிங்க. மறுமையில நாங்கள் சொல்ல நான் எங்க மேல ஒரு அபாண்டத்தை சுமத்தியதாக ஹதீஸ்களை மறுக்கிறோம்னு சொல்றாங்க பாருங்க, ஒரு அபாண்டத்தை சுமத்துறாங்க. அந்த அபாண்டத்தை சுமத்தியதற்கு மறுமையில உங்க மேல நாங்க வழக்கு தொடுப்போம். அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றவங்க, கேள்வி இருக்கிறவங்க சந்தேகம் இருக்கிறவங்களும் கேளுங்க, குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறவங்க அங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறங்க. நாளை மாலை 4 மணிக்கு அசர் தொழுகைக்கு பிறகு நடுத்தரோட உள்ள ஆயிஷா மகளிர் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு அங்க தனி இட வசதி செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு அந்த கேள்விகள் நிகழ்ச்சியில பங்கு இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு, கடந்த வாரம் நடைபெற்ற பட்டுக்கோட்டை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உங்களுக்கு அறிவிச்சோம். இந்த முத்துப்பேட்டை சகோதரர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, குடும்பத்தோடு அவரு முத்துப்பேட்டைக்கு வெளியூர் போய்விட்டு ஒரு மருத்துவ தேவைக்காக வேண்டி வெளியூர் போயிட்டு ஒரு கார்ல அவர் வர்றாரு. வந்த இடையில ஒரு எஸ்ஏவுக்கும் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிச்சை முத்து என்று சொல்லக்கூடிய ஒரு துணை ஆய்வாளர், அவர் ரொம்ப மோசமாக கெட்ட வார்த்தையை சொல்லி துருக்கு பயிலன்னு சொல்லி அதே மாதிரி நிறைய கெட்ட வார்த்தைகளை அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளா இருக்கிற நேரத்தில்
ரொம்ப அசிங்கமான வார்த்தை பேசி வம்பெடுத்திருக்கிறார். இவர் சம்பந்தமாக வழக்கு தொடுப்பதற்காக வேண்டி பட்டுக்கோட்டை ஸ்டேஷனுக்கு போனா அங்கேயே உள்ள வச்சு ஆம்பளை கும்பல் அவ்வளவு பேரும் அடிச்சு தோச்சிருக்கிறாங்க. குட்டி தலைமுடியெல்லாம் பிடிச்சிருக்கு, கும்பலைகளை பிடிச்சி தள்ளி கொடுக்குறாங்க. வயசான அம்மானு கூட பார்க்காம அப்படி எல்லாம் ஒரு ரவுடித்தனம். ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னால அவரே இன்ஸ்பெக்டர் எச்சரிக்கை பண்றாரு, இந்த மாதிரி பண்ணினா உன்னை எதுக்கு உள்ள வச்சிருவேன், இது ஏன் கண்ட்ரோல்ல இருக்குது என்று எச்சரிக்கை பண்ணியும் கூட எவனுக்கு பயப்படாம ஒரு ரவுடித்தனத்தை அந்த ஆள் வந்து அரங்கேற்றிருக்கிறாரு. இது அவங்க உள்ளத்துல காவி சிந்தனை இருக்குது என்பதுதான் நமக்கு காட்டுது. இந்த மாதிரி காவி சிந்தனை உள்ள இந்த மாதிரி ஆள்கள் இருந்தார்களே ஆனால் நம்ம சகோதரர்கள் மேல நிறைய பேர் மேல அப்புறம் பொய் வழக்கு போடுவோம். நாளைக்கு நினைச்ச மாதிரி அடிக்கலாம், உதைக்கலாம், எவனும் கேட்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். இது சம்பந்தமாக நம்மளோட டிஎஸ்பி சந்திச்சு பேசணும். அதே மாதிரி சென்னையில நம்ம அங்க உள்ள காவல்துறையில் என்ன செஞ்சோம், இது சம்பந்தமாக கொண்டு போய் சேர்த்தோம். ஆர்ப்பாட்டத்தில் நம்ம அறிவு பண்ணோம். இன்னும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. அதனால வரக்கூடிய 19ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பட்டுக்கோட்டை அந்த போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட போறோம் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம அறிவிச்சிருக்கிறோம். சகோதரர் பக்கீர் முகமது அல்தாபி அவர்கள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் அனைவரும் கண்டிப்பான செய்யணும். எப்படி கடந்த போராட்டத்தில் கலந்துகிட்டீங்களோ அந்த மாதிரி இது நம்முடைய உயிர் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிமுக்கு பாதிப்பு என்றால் எல்லா முஸ்லிம்களுக்கு துடிக்க வேண்டும். இது ஒரு அநியாயமான தாக்குதல். இது முஸ்லிம்களுக்கா மட்டும் இல்ல, ஒரு அநியாயமா ஒரு காவல்துறையில உள்ள ஆள் இப்படி பண்ணலாம், இதை கண்டிக்கலண்டா இந்த மாதிரி இது அப்படி புற்றீசல் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்குது, விஷம் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கு. இதை கவனத்தில் கொண்டு அனைவரும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறங்க. அது ஒரு அறிவிப்பு. அதுபோக விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டிய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. விருதுநகர் எவ்வளவு தூரம் இருக்கு பாத்துக்கிறோங்க. நம்ம பள்ளியை கட்டி முடிக்கப்படாம இருக்கிறது. அதனால அவங்களுடைய தேவை நம்மளை கூட அதிக தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க. இன்னும் பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் அவசரமாக அவங்களுக்கு தேவைப்படுது. கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. நம்ம பள்ளிவாசல் கட்டினா பிஜேபி காரன் கொண்டு சிலையை வச்சு என்ன செய்யணும், அந்த கோயில் கட்டுறன்னு நிக்கிறான். அப்ப இதை அந்த சிலையை அகற்றிவிட்டு நம்ம போய் வழக்கு தொடுப்பதற்காக வேண்டி நம்முடைய தகுதி மாற்று நிர்வாகிகள் போய் நின்றா நம்ம மேலே வழக்கு போடுறான். 18 பேர் மேல இவங்க இந்த மாதிரி கோயில் கட்டு தடுக்கிறாங்க, இடைஞ்சலா இருக்கிறாங்க என்று நம்ம மேலே வழக்கு போட்டு போலீஸும் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும். இப்படி கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில அது ஒரு மாவட்ட அலுவலகமாகவும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பள்ளிவாசல் அவங்க இழந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அங்க ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு மதிப்பு, அதனுடைய மதிப்பு. அப்படி ஒரு பள்ளிவாசலை கட்டி கடைசியில் இந்த முஜிபுரம் முறைங்கிற ஒரு ஆள் நினைஞ்சிட்டாரு. அதை அவருடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருந்ததுனால நம்ம ஆளுக்கு அங்க சின்ன அளவுல இருந்தாங்க. அப்படி எங்களை வேணும் ஏபிசில இருந்து நாங்க ஆரம்பிப்போம், அல்ல எங்களுக்கு தருவாய் என்று அந்த ஜாத்துக்காரங்க நினைஞ்சாங்க. அந்த பள்ளிவாசல் அப்படி கொடுத்து விட்டு ஏபிசில இருந்து ஆரம்பிப்போம், கூரையில இருந்து ஆரம்பிப்போம், அந்த மாதிரி இறங்கி வந்தாங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் கட்ட போனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கடையில பொருளாதாரத்தினாலேயும் அந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்படாம இருக்கிறது. இதை கவனத்தை கொண்டு மண்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் பில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஒரு தனி மாளிகை கட்டுகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அதை கவனத்தில் வைத்து நமக்கு சொர்க்கமும் வேணும், அந்த சொர்க்கத்தில் நமக்கு தனி ரூமும் வேணும். அது இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக உதவி செய்வோமையானால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதை விளங்கி ரமலான்ல நீங்கள் அள்ளி கொடுத்தது மாதிரி இந்த விருதுநகர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக வேண்டி பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக வேண்டி அந்த மாதிரி நம்ம பல ஊர்களில் போய் வசூலித்து வந்ததா கற்ற நிலம் அந்த ஊர்ல இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு நம்ம தகுதி மாத்துடைய எல்லா கிளைகளும் நிலைமை தான் இருக்கிறது. நம்முடைய பங்களிப்பை நம்ம செய்யணும். பெரிய அளவுல ஒரு முஸ்லீம் நிறைஞ்ச ஊர்னு அப்படி நம்பி வந்திருக்கிறாங்க. அதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுக்காக கேட்கிற காரணத்தினால அப்படி நம்ம கொஞ்சம் கூட மனசுல ஒரு சலனம் வச்சுக்கிறாம தயக்கம் இல்லாம தாராளமாக நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்டு முடிக்கிறேன். வாகுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.